சமைக்க சொல்லி நாள் பூரா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். நீங்களும் சூப்பரா சமைக்கணுமா? அப்போ ரெட் கலர்ல தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் இனி நான் போடுற எல்லா வீடியோஸோட இமிடியேட் நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ராசாத்தி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு வெஜ்ஜில் வச்சு நம்ம 65 ஒன்று பார்க்க போகிறோம். கோவக்கால 65 தாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கோவக்காய் 65 செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போது அதுக்காக நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ரெட் சில்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன். அடுத்து தயிர் கொஞ்சம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தனியாத்தூள் எடுத்திருக்கேன். அடுத்து கார்ன்ஃப்ளவர், இஞ்சி பூண்டு விழுது, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லா மசாலாவையும் இந்த கோவக்கால சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா பொருளையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. அடுத்து இதுக்கு கொஞ்சம் கலர் தேவைன்னா மட்டும் நீங்கள் ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக கலர் சேர்த்துருக்கேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த 65 ஃப்ளேவர் வரும். நான் பார்த்திங்கன்னா நடுவில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துருந்தேன், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு. நீங்களும் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். அடுத்து நம்ம ஒரு சின்னதாக கடாய் வச்சுருக்கோம். அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம கோவக்காயை ஒவ்வொரு பீஸாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கோவக்காயை ஒவ்வொரு பீஸாக போட்டு நல்லா செவந்ததும் 2 பக்கமும் திருப்பி விட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இதை ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கோங்க. ஏன்னா நிதானமாக குக் ஆனால் தான் உள் சைடும் நல்லா வெந்து வரும். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. நிஜமாக 65 அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது கலரு. அதனால தான் நம்ம கொஞ்சமாக கலர் பொடி சேர்த்தோம். இந்த ஆரஞ்சு கலர் சேர்த்தனால தான் பார்த்திங்கன்னா அப்படியே பக்கோடா கலர்லேயே இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட 65 ரெடி. மறக்காம இது நீங்கள் உங்களோட வீட்டில் செஞ்சு பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எம்மியான சூப்பரான கோவக்காய் 65 ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thanks for watching. Bye.